தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய நாளிலே நாம் நம்முடைய தாயாகிய சகாய அன்னையினுடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாட இதோ இந்த கெபியின் முன்பாக ஒன்றாக கூடியிருக்கிறோம். நம்முடைய ஊரின் தொடக்கமாக ஒரு பாதுகாவலியாக சகாய அன்னை இங்கே வீற்றிருக்கிறார். இங்கிருந்து அவர் இந்த வழியாக நம்முடைய ஊருக்கு செல்கின்ற ஒவ்வொருவரையும் இங்கிருந்து வெளியே பணியின் நிமித்தமாக மற்ற தேவைகளின் நிமித்தமாக சொல்லுகின்ற ஒவ்வொருவரையும் இந்த வழியே போவோர் வருவோர் அனைவரையும் அவர் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாளிலே சகாய அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். சகாய அன்னையின் வழியாக இறைவன் நமக்கு தொடர்ந்து இன்னும் சிறப்பான ஆசீர்வாதங்களை அருள வேண்டும் என்று இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய வாழ்வும் வளமும் நமக்கு என்றும் உறுதுணையாக இருந்திடவும், அவருடைய ஆசீர்வாதத்தின் வழியாக நம்முடைய குடும்பங்கள் மென்மேலும் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்படவும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலுமாக இந்த வைக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும்
இறைவனே ஒரே மகனான உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரின் மீது இறங்குவே தேனடியேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையில் இறைவனின் மாட்சியில் இருப்பவையே மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மகிழ்கின்றது. என்னே பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என்னே பரம் கடவுளை நினைக்கின்றது. அடியவரே தயவுடன் கடை கண்ணாக்கினார். தாயில இருந்த தம் அடியவரே தயவுடன் கடை கண்ணாக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் எனக்கே உடைய என்றிடும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என்னே பரம் கடவுளை நினைக்கின்றது. வல்லமை மிகுந்தவரே எனக்கருள் செயல் பல பொருந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கருள் செயல் பல பொருந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவருக்கு அன்பு இரக்கமாகும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. பரம் கடவுளை நினைக்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூய கன்னிமரியே பெருமகிழ்வு கொண்டவர் நீ. புகழ் அனைத்திற்கும் தகுதி பெற்றவரும் நீ. ஏனெனில் நீதியின் ஆதவன் நம் இறை கிறிஸ்து உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான்.
அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்று சகாய அன்னையினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தூய ஆவியாருடைய பெருவிழா. அதனால் இந்த நாளிலே நாம் இந்த கெபியிலே ஒன்றாக கூடி அன்னைக்கு நம்முடைய நன்றியை காணிக்கையாக்கி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல காவல் தெய்வங்கள் என்று ஒன்று உண்டு. அது எந்த ஒரு மதத்தை சார்ந்ததும் கிடையாது. அது இந்து மதமோ மற்ற மதமோ கிடையாது. காவல் தெய்வங்கள் என்று உண்டு. யார் இந்த காவல் தெய்வங்கள்? ஒரு சில நீங்க எல்லா கிராமங்களுக்கு போனீங்கன்னா ஒரு சில கிராமங்கள்ல பார்த்துருப்பீங்க. ஊர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு துப்பாக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருப்பார். அவர் யாருன்னே தெரியாது இல்லையா? அப்படி ஒரு சில உருவங்கள் சிலைகளாக வடிக்கப்பட்டு ஊர் தொடங்குவதற்கு முன்பாக அந்த சிலைகள் இருக்கும். அந்த சிலைகளுக்கு பின்பாக ஒரு சில வரலாறுகள் இருக்கும். அது அவங்க அந்த கிராமத்துல கேட்டா தெரியும். அது யார் என்று நாம் சற்று சிந்தித்தோம் என்றால், அந்த கிராமத்துல ஏதாவது பெரிய பிரச்சனைகள், துன்பங்கள் என்று வந்திருக்கும். அதற்காக தங்களுடைய உயிரை கொடுத்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லது அந்த கிராமத்தை காப்பாற்றியவர்களாக இருப்பார்கள். எதிரிகளிடம் இருந்து அல்லது திருடர்களிடம் இருந்து காப்பாற்றி தன்னுடைய உயிரை கொடுத்தவர்களாக இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு எப்படி நன்றி செலுத்துவது? அப்ப அவர்களை ஒரு சிலை போல வடிவமைத்ததான் காவலர் போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்கள அந்த ஊருக்கு தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சிலை மாதிரி வச்சிருப்பாங்க. இவர்கள் தான் காவல் தெய்வங்கள். அது எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது. ஏன்னா அந்த ஊருக்கு அவர் ஒரு காவல் தெய்வம், அந்த ஊரை காப்பாற்றிய ஒரு தெய்வம் என்ற அந்த நம்பிக்கை உண்டு நம்முடைய தமிழ் மரபிலே. அது மிகவும் ஆழமான ஒன்று. அது அப்படி ஊரையே காப்பாற்றியவரை மதிக்கின்ற ஒரு மரபு நமக்கு உண்டு. இந்த ஊரிலும் நம்முடைய ஊரிலும் நம்முடைய மக்கள் வாழ்கின்ற பகுதி தொடங்குவதற்கு முன்பாக இந்த கெபி இருக்கிறது. அப்படின்னா இந்த ஊருக்கு உள்ள வர்றவங்க எல்லாருமே இந்த கெபியை தாண்டி தான் போகணும். இந்த ஊரிலிருந்து எங்கிருந்து வெளியே சென்றாலும் இந்த கெபியை தாண்டிதான் செல்ல வேண்டும். எனவே அந்த ஒரு நிலையிலே அன்னை மரியா சகாய அன்னை நம்முடைய ஊருக்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் தெய்வம் இல்லை, நம்முடைய ஊருக்கு ஒரு பாதுகாவல். அப்படி என்றால் இங்கிருந்துதான் வல்லமையும் அருளும் பாதுகாப்பும் நம்முடைய ஊருக்கு வருகிறது. இங்கிருந்து வெளியே செல்பவர்களுக்கு பாதுகாவலும் ஆசீர்வாதமும் இங்கிருந்துதான் கொடுக்கப்படுகிறது. இப்ப இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போறவங்க யாரா இருந்தாலும், அது மாதாவை பார்த்துட்டு வணங்கிட்டு போறவங்களா இருந்தாலும் சரி, வணங்காமல் அப்படியே வேகமாக செல்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அன்னை மரியா அவர்களை பாதுகாக்கிறார். அதை நாம் நம்புகிறோம். இங்கிருந்து பலவற்றை, பல அருளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, இந்த சகாய மாதா கிட்ட வேண்டிக்கிட்டு என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவிற்கு சகாய அன்னை சகாயம் நிறைந்தவராக இருக்கிறார். அன்னைக்கு எத்தனையோ பேர், நிறைய பேர் இருக்கு. அதுல சகாயி அப்படின்றது சகாயம் தருகின்ற, அருள் தருகின்ற, ஆறுதல் தருகின்ற ஒரு அன்னையை நாம் பெற்றிருக்கிறோம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு செயல் அல்லவா நம்முடைய வாழ்வு. சகாயம் தருகின்ற ஒரு அன்னை நமக்கு இருக்கிறார். அன்னையை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் பிறருக்கு உதவியவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எலிசபெத் அம்மாவை காண்பதற்காக அவர் விரைந்து சென்றார் என்று பார்க்கிறோம்.
அவரும் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். ஆனால் எலிசபெத் அம்மாவை பார்ப்பதற்காக அவர் விரைந்து சென்றார். விவிலியம் அப்படிதான் சொல்லுது, விரைந்து சென்றார். எதற்காக அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால், அன்னை மரியா அப்படி பிறருக்காக வாழ்வதிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டினார் என்பதைத்தான் அது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே போல பிறருக்கு உதவுகின்ற உள்ளம். கானாவூர் திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்த பொழுது அந்த வேலையாட்களுக்கு சொல்லுகிறார், தன்னுடைய மகனை பார்த்து, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அந்த அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தை அந்த கானாவூர் திருமணத்திலே அந்த வேலையாட்களுக்கு மட்டுமல்ல, இன்றும் நமக்கும் அது ஒரு பாடம். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஒரே ஒரு வாக்கியம்தான். அதைத்தான் திருத்தூதர்களிடத்திலும் அன்னை மரியா வெளிப்படுத்தினார். தன்னுடைய உடனிருப்பிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு திருத்தூதர்கள் எல்லோரும் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அவரை திடப்படுத்திக் கொண்டே வந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அன்னை மரியாவினுடைய வார்த்தை, அவருடைய செயல் அனைத்துமே நமக்கு சகாயம் தருவதாக இருந்தது. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில தான் அந்த வேலைக்காரர்கள் இயேசுவுக்கு பணிந்து அந்த வேலையை செய்தார்கள். அதனுடைய பலன் என்ன? அங்கே இருந்த எல்லோருக்கும் நல்ல திராட்சை ரசம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய முதல் புதுமையை செய்கிறார். அப்படி என்றால் கிறிஸ்து சொல்வதையெல்லாம் செய்தால் நமக்கும் சகாயம் உண்டு என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அதே போல எலிசபெத் அம்மாளை பார்ப்பதற்காக, அவருக்கு உதவி செய்வதற்காக விரைந்து செல்கிறார். அது நமக்கு என்ன சொல்லுகிறது? அப்படி நாம் பிறருக்காக உதவுகின்ற பொழுது நாமும் கிறிஸ்து சொல்வதையெல்லாம் செய்கிறோம் என்ற ஒரு மனநிலையை உருவாக்குகிறது. அதே போல திருத்தூதர்களோடு அவர் உடனிருக்கிற பொழுதெல்லாம் அதைத்தான் சொன்னார், கிறிஸ்து சொன்னதை செய்யுங்கள். அவர் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்க சொன்னார். அவர் சொன்னதை செய்யுங்கள். அதைத்தான் அன்னை மரியாவும் பல இடங்களிலே காட்சி கொடுத்து அதைத்தான் சொன்னார். பாவிகளுக்காக ஜெபியுங்கள், மனம் மாறுவதற்காக ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள் என்று சொன்னார். காரணம், இயேசு சொல்வதை செய்யுங்கள். அதைத்தான் அவர் மீண்டும் 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 உறுதிப்படுத்திக் கொண்டே வருவதை பார்க்கிறோம். அதைத்தான் புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சகாய அன்னையின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். அவர் இவ்வாறாக சொல்லுகிறார் அன்னை மரியாவை பற்றி, சகாய அன்னையை பற்றி சொல்லுகிற பொழுது, அன்னை மரியாளின் கைகள் எப்போதும் நமக்கு உதவ திறந்தே இருக்கின்றன. கானாவூர் திருமண விழாவில் மக்களின் தேவையை இயேசுவிடம் கொண்டு சென்றது போல இன்று நம்முடைய அன்றாட கவலைகள், வறுமை மற்றும் கண்ணீரை அவர் இயேசுவின் பாதத்திற்கு தூக்கி செல்கிறார். அன்னையின் உள்ளம் ஒருபோதும் சோர்ந்து போகாது, இடைவிடாமல் சகாயம் செய்யும் என்று சொல்கிறார். அன்னை மரியா ஒரு அருமையான இணைப்பு பாலம். அதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். நாமும் அன்னை மரியாவை பாதுகாவலியாக பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய சோதனைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் இறைவனிடத்தில் எடுத்து செல்கின்ற, விரைந்து எடுத்து செல்கின்றவராக அவர் இருக்கிறார். சகாயம் தருபவராக இருக்கிறார், விரைந்து எடுத்து செல்லுபவராக இருக்கிறார். எனவே அவரை நாம் பக்தியோடு வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சகாய அன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர். அவர் ஒவ்வொரு முறையும் வெளிநாடுகளுக்கு திருத்தூது பயணம் மேற்கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் அங்கிருக்கிற ரோமையில் இருக்கிற அன்னையினுடைய பேராலயத்திற்கு செல்வார். அந்த பேராலயத்திற்கு சென்று அந்த நாட்டை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். அந்த நாட்டிற்கு சென்று வந்த பிற்பாடு மீண்டும் சென்று அன்னை மரியாவுக்கு நன்றி சொல்வார். அதனுடைய வெளிப்பாடுதான் அவர் வாழ்ந்த காலத்தில் ஏறக்குறைய 126 முறை அந்த பேராலயத்தை அவர் சந்தித்திருக்கிறார். இறுதியிலே அந்த பேராலயத்திலேயே தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் எந்த அன்னை மரியாவினுடைய படத்திற்கு அருகாமையில் சென்று வேண்டி ஜெபித்தாரோ அதற்கு அருகிலேயே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அன்னையின் மீது பக்தி கொண்ட அவர் சொல்கின்ற விஷயம் 2 விஷயம். ஒன்று, அவர் அவசரமாக ஓடோடி வரும் அன்னை என்று சொல்கிறார். அன்னை எப்பொழுதுமே அவசரமாக ஓடோடி வருகின்ற அன்னை, விரைந்து சென்றார் என்று பார்த்தோம். நம்முடைய அன்னை நிதானமாக யோசித்துக் கொண்டிருப்பவர் அல்ல. பிரான்சிஸ் திருத்தந்தை அவர்கள் சொல்கிறார், அவர் நிதானமாக யோசித்துக் கொண்டிருப்பவர் அல்ல, மாறாக நம் துன்பத்தை கண்டதும் நமக்கு உதவ அவசரமாக விரைந்து ஓடோடி வரும் அன்னை அவர். நாமும் பிறருக்கு உதவ தயங்காமல் உடனடியாக செயல்படும் உள்ளத்தை பெற வேண்டும் என்று சொல்கிறார். நம்முடைய அன்னை விரைந்து ஓடோடி வருகிறவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் நம்பிக்கை இழந்து வேண்டுகிறோம் அன்னை மரியாவிடத்தில். அதைத்தான் நாம்
மாற்றி அமைக்க வேண்டும். நம்பிக்கையோடு வேண்டுகிற பொழுது அவர் விரைந்து வருகிறார் என்ற அந்த உண்மை நமக்கு புலப்படுகிறது. அதே போல இரண்டாவது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வார், அன்னை மரியா கலாச்சாரத்தினுடைய ஒரு கனிவு என்று சொல்வார். அது என்ன கலாச்சாரத்தினுடைய கனிவு? இன்றைய உலகம் சுயநலத்தால் உறைந்து போயிருக்கிறது. இன்றைக்கெல்லாம் நான், என் குடும்பம், எனக்கானது, என்னுடையது மட்டும், நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல அன்னை மரியாள் உதவுகின்ற உள்ளம் படைத்தவராக இருக்கிறார். நமக்கு கனிவை கட்டித் தருகிறார். கனிவுடையோர் பேறு பெற்றோர் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல கனிவுடைய உள்ளத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். பிறரினுடைய துன்பத்தை பார்த்து அப்படியே கடந்து செல்பவர் அல்ல அன்னை மரியா. பிறருடைய துன்பத்தை கண்டு விரைந்தோடுபவராக அன்னை மரியா வெளிப்படுத்தப்படுகிறார். அப்படி என்றால் நாமும் பிறருக்காக விரைந்து உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும். உதவி செய்ய யோசிக்க கூடாது என்று சொல்லுவார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். உதவி செய்கின்ற பொழுது யோசிக்க கூடாது, உடனடியாக உதவி செய்திடல் வேண்டும். ஏனென்றால் அன்னை மரியா கற்றுத் தருகின்ற மிக பெரிய பாடம் அதுதான், விரைந்து சென்று உதவுதல். அது யாராயிருந்தாலும் சரி, நம்முடைய எதிரியாக இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக அவர்கள் நம்மை துன்புறுத்தினாலும் சரி, அவர்களுக்காக விரைந்து சென்று உதவுபவர்களே அன்னை மரியாவினுடைய உண்மையான பக்தர்களாக இருப்பார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஊரின் காவல் தெய்வமாக, நம்முடைய வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய சகாய அன்னையை நோக்கி நம்முடைய வேண்டுதல்களை எடுத்து வைப்போம். அவர் விரைந்து நமக்கு உதவி புரிகிறவராக இருக்கிறார். நாமும் அவரை போல விரைந்து சென்று பிறருக்காக உதவுவோம். அன்னையினுடைய சகாயத்தை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது எண்ணெய்க்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலென்று வழியேற்றுக் கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. கடவுளமா
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேராய் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே,
உமது திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர்களுக்கு நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு ஏற்றூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கைவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும்.
உம் திருத்தாயங்களை என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும் தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ் செய்யும். ஆமென். மேல் சித்தாமூர் துயலூர் அன்னைக்கு ஜெபம். மசபின் புதையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, மேல் சித்தாமூர் துயலூர் அன்னையே, உமது வல்லமை மீது நம்பிக்கை வைத்து உமது பரிந்துரையை நாடி வந்துள்ளோம். எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உம் பிள்ளைகளாக ஏற்றருளும். அருள்புர அன்னையே, குழந்தைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும். இளைஞர்கள் இறைவழியை விட்டு விலகாமல் அறிவினில் வாழ்ந்திட துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் மகிழ்வோடு வாழ செய்தருளும். குருக்களையும் கன்னியர்களையும் உண்மையான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். கலக்கமில்லா கன்னிகையை கவலில் இருப்போரையும் கடன் பிரச்சனையில் வாழ்வோரையும் கண்ணோக்கியருளும். உடல் மன நோயில் உள்ளோரையும் ஊனமுற்றோரையும் விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அமைதி இல்லாதவர்களுக்கு அமைதியும் அளித்தருளும். வறண்ட நிலங்களை மழையினால் வளம் பெற செய்தருளும். இக்காரியத்தை உன் பரிந்துரையால் திருத்தலமாக உயர்த்தியருளும். மேல் சித்தாமூர் அன்னையை உம்மை அன்றி வரும் அனைவருக்கும் அருள் பலமும் உடல் நலமும் மனபலமும் தந்து மகிழ்வோடு வாழ துணை புரியும். ஆமென். லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேல் சித்தாமூர் துயலூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேல் சித்தாமூர் துயலூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்கு உரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இறைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அறிவுறுத்திய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவிடா சகாய தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத் தாரும். சோதனைகளின் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழுவினர் வேண்டுதல். ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாய் இருப்பவர் நீரே. உமது திருப்பெயரை எங்கள் ஆவியிலே ஒளிப்பதாக
முக்கியமான சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூறி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்பெயரை மாட்டோம். நீரே எங்களுடைய சகாயத்தாய் இருப்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்துக்காட்டுவோம். நமது சரீர தேவைகளுக்காக மன்றாடுவோமாக. ஓ எங்களுடைய சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்மோடு முழந்தாடுகிறோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சூழல்களில் உமது உதவியை என்று மன்றாடுகிறோம். துன்பத் துயரங்கள் எங்களை விளக்குகின்றன. வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்பு தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இறைவா சகாயத்தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேர் பலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து என்று மன்றாடுகிறோம். விண்ணப்பங்கள். ஜெபிப்போமாக. எங்கள் பாப்பரசருக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரர்களைப் போல் வாழ்க்கை நடத்த எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் தூய ஆவியார் அவர்களுக்கு வழிகாட்ட எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை திரும்ப அடையவும் எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துகளுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டுமென்று எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நமது இடைவிடா சகாய தாயிடம் நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்துக் கூறுவோம். நன்றி அறிதல். நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் தேவதிரவிய அனுமானங்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட ஆன்ம சரீர நன்மைகளுக்காக எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது இடைவிடா சகாய தாய்க்கு மௌனமாக நன்றி செலுத்துவோம். சகாயம் தேடினோ தாயே மாமரி சாயம் மக்கள் போற்றி புகழும் உம்மார் புகழ் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவி தாயே மாமரி. நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஜெபிப்போமாக.
ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய